ரட்சகர் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு விசுவாசமாயிரு. செய்திக்கு ஆதாரமாக எடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 27. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள் என்று மார்க் 11:22 சொல்லுகின்றார். எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயம் ஆண்டோடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் பதறான். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தான் பதறுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைமா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் காலையில் 6 மணிக்கு ஒருத்தர் கூப்பிடுறார். என்னன்னு கேட்டால் அவரே பயமாக இருக்கான், குழப்பமாக இருக்கான், கவலையாக இருக்குதான். அவனே சொன்னேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணிவிட்டேன். எதற்கு சொல்கிறேன்னா, சின்ன காரியத்துக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மோடு இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அப்படியே உயிர்த்தெழுந்த தேவ ஆவியா நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நாள் தீங்கு செய்ய நினைக்கவே மாட்டார், தீங்கு செய்ய விடவும் மாட்டார். வேதம் சொல்கிற தீமை அவனை அணுகாது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்துள்ளும் என்று யாபேசின் ஜெபத்தை அவன் வேண்டிக் கொண்டதை கேட்டு அருளினார். அதனால முதல்ல விசுவாசிக்கு ஒரு தகுதி இருக்கணும். கர்த்தர் நம்மோட என் கூட இருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை நம்பி நான் இருக்கிறேன், தேவனத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு நாளும் தீமை அணுகாது அப்படி சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்க என்றால் உங்களை அவிசுவாசம் முதலாவது உங்களை விட்டு வெளியே போகும். இன்றைக்கு அநேக ஜெபம் பண்ணிவிட்டு இந்த ஃபோனில் கூட ஜெபம் பண்ணோம்னா, இந்த டிவி செய்தியை முடித்த உடனே ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நான் அவங்கள்ட்ட உடனே சொல்லுவேன், இன்றைக்கி உங்கள் ஜெபம் கேட்கப்படலை. ஏன் சிஸ்டர்னு. ஆமாம், இப்போ இந்த நேரத்தில் கர்த்தர் நீங்கள் எனக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே அங்கே அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் கேட்க வேண்டும். இதற்குத்தான் நான் எப்போவுமே செய்தியில் சொல்லுவேன், ஆண்டோட நம்பர் என்ன தெரியுமா, 333. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கணும். முதல்ல அவரை பார்த்து கூப்பிடுங்க, இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க. அவர் உடனே பதில் கொடுப்பார். அவர் உனக்கு விடுதலை தருவார். உன் வேதனை அறிந்திருக்கிறார், உன் பாரத்தை அறிந்திருக்கிறார், உன் துக்கத்தை அறிந்தவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க அறிந்திரவர் சொல்ல வேதம் சொல்ல. அவர் உட்கார்தலை உன் எழுந்திருக்கல அவர் அறிந்திருக்கிறார். உன் வாயில சொல் பெறுவதற்கு முன்பே நீ என்ன பேச போறன்னு அவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாள் அவிசுவாசப்படாதீங்க. பிசாசு சொல்றத நீங்க சந்தேகப்படுங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்றத நீங்க விசுவாசிங்க. இதைத்தான் மார்க் 11:24 சொல்லுது, நீங்கள் ஜெபம் படும் பொழுது எவைகளை கேட்கின்றீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வேதம் சொல்கிறது, மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிறவர் என்று. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், கேட்கிறவர் மாத்திரமல்ல, விடுதலை கொடுக்கிறவர். வேதம் சொல்கிறது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நானே உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஒரு நாள் உபாகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு கடினமாய் இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை கேட்பேன். அவர் கேட்ட உடனே உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வம், கேட்ட உடனே உனக்கு விடுதலை தருகிற தெய்வம், கேட்ட உடனே உனக்கு அது எல்லாவற்றிலும் மாறுதலை கட்டளையிடுகிற தெய்வம். எல்லாவற்றிலும் நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிகளாக இருந்தால் என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இங்கிலீஷ் இஃப் யூ ஹேவ் காட்ஸ் ஃபெய்த், நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் என்று போடப்பட்டிருக்கு. மற்றும் இஃப் யூ ஹேவ் காட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசம் என்று போடப்படும். எல்லா மனுஷரும் விசுவாசிக்கிறோம், எல்லாம் நம்புகிறோம், எல்லாம் விசுவாசிக்கிறோம். என்ன, கார் பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம், நம்ம போய் இந்த ட்ரிச்சிக்கு போகிறோம், அந்த ட்ரிச்சில் போய் சேருவோம் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு உலகத்தான நம்பி அந்த கார் டிரைவர் நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பார் நம்புகிறோம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் எப்போ உன்னை அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை கண்மணி போல் காக்கும் தெய்வம், கண்ணுறங்காத கர்த்தர் நம்மோட கூட இருக்கு. அதனால சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. நிச்சயமா அவரிடத்தில் விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் என்று என்ன சொன்னா, தேவனுடைய குறுக்கிட்டினால் கிடைக்கும் அசாதாரணமான காரியங்கள். டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னாங்க, அவனுக்கு குழந்தை பிறக்குந்தா நான் காதை வெட்டிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்து
பேர பிள்ளை எடுக்க கிருபை பாராட்டினார். இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் செயல்படுவது. இதுதான் தேவனுடைய விசுவாசம். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் பாருங்க, வயது முதிர்ந்துச்சு, 99 வயது, தனக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. தேவனை நோக்கி பார்க்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாம் 12:2. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீங்க நித்தமும் காலையில் எழுந்து நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் அப்படியே அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறதை உங்க சொந்த கண்களை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அநேக ஜாதிகளுக்கு அவன் பாருங்க, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அடுத்த வசனம் 19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். 20ஆம் வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி 100% நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரான். தேவனை மகிமைப்படுத்தி தேவன் நிச்சயமா செய்து முடிக்க வல்லவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கணும். தரிசித்து நடக்கிறதுனா நேரில் நடக்கிறத பார்க்கறது. ஆனால் விசுவாசம் நம்ம ஆண்டவர் செய்வார். நமக்கு எப்படி செய்வார்? கண்ணு அவரை நோக்கி பார்த்து அவர் செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால்தான் செங்கடல் பிளந்தது. விசுவாசத்தினால்தான் யோர்தான் பின்னிட்டு போச்சு. விசுவாசத்தினால்தான் பாருங்க எரியோ கோட்டை தகர்ந்து ஓடிச்சு. எல்லாம் விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு பூசப்பட்டு இருக்கிறது. நான் விடுதலையோடு வாழ்வேன், நான் சமாதானமாய் வாழ்வேன், நான் சுகத்தோடு வாழ, என் குடும்பத்தில் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவன் 1000 பேரும் பக்கத்தில் விழுந்தாலும் ஒன்றுவனை சேதப்படுத்த முடியாது. தேவ பிள்ளைகளை 91ஆம் சங்கீதம் நித்தமும் சொல்லி 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 சொல்லுதை விட பாடலாவே இருக்கிறத பாடலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர்களோட கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒன்றுமில்லாத சூழலும் நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத சூழலையும் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நீங்க ஸ்தோத்தரிங்க. என்னுடைய கணவருடைய மரண படுக்கை என் வாழ்க்கையில, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் சொன்னாங்க 8 வருஷம் கேரண்டி. ஆனா இன்றைக்கு பாருங்க 23 வருஷமா ஒரு உயிருடன் வந்துட்டு இருக்கா. கர்த்தருடைய வார்த்தை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். முதிர் வயதில் கனிதந்து பசுமையும் புஷ்மையும் இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த செலுத்த அந்த வசனம் கிரியை செய்து கொண்டிருக்கு. தேவ பிள்ளைகளை, பயப்படாதுங்க, வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. வசனம் என்னும் பட்டயம், பிசாசை எதிர்க்கணும், வசனம் என்னும் பட்டயத்தை பிடிக்கணும். வேதம் வாசிக்கணும். வேத வாசிக்க சோம்பேறித்தனப்பட கூடாது. நித்தமும் வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவீர்கள். எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பார்க்குற 3 விசுவாசம். முதலாவது அதிகாரம் உள்ள விசுவாசம், 2வது ஆளுகை செய்யும் விசுவாசம், 3வது கடுகுவது இளவுழுவது. அதிகாரம் உள்ள விசுவாசம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய விசுவாசத்தில் இயேசுவின் அதிகாரமும் வல்லமையும் உண்டு, வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். எப்படிப்பட்ட அதிகாரமாம்? வேதத்தில் சொல்றோம். மத்தேயு 21:21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனியற்ற அத்திமரத்தை பார்த்து இனி முன்னில் கனி உண்டாகாத இருப்பதாக என்று சபித்தார். கர்த்தர் வாயிலிருந்து வந்த வார்த்தை புறப்பட்ட உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று என்று. இதுவே அதிகாரம் உள்ள விசுவாசம். கர்த்தர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டவுடன் அத்திமரம் பட்டு போயிற்று என்று நான் பார்க்க. இதுவே அதிகாரம் உள்ள விசுவாசம். மத்தேயு 21:21 சொல்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது கேன்சர் வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்ளும் பொழுது அது அப்புறப்படுத்தப்படுகிறது. போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி, இப்படி சக்கரை வியாதியுடைய திடீர் வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி, அவருக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் சொன்னார். அவர் பார்த்தா ஃபாஸ்டிங்கில் 350, பிபியில் வந்து 550. நான் உடனே அந்த வியாதியை கடிந்து ஜெபித்தேன். இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் இந்த சக்கரை வியாதியை கொடுக்குற பொல்லாத பலவீனத்தை
இப்போ இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போ, நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்தா சுகர் இல்லைன்னு வந்திருக்கு, சர்க்கரை வியாதி இல்லை என்று வந்திருக்கு. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த வியாதி வேரோட பட்டு போயிற்று என்று வரும் தேவ பிள்ளைகளே. அந்த மாதிரி நீங்களும் கடிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, ஆளுகை செய்யும் அதிகாரம். நமது அதிகாரத்தை தடை செய்து கொண்டிருக்கும் மலை. இன்றைக்கு அநேகருக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற மலை எதுனா வியாதி, பண நெருக்கடி, கவலை, எல்லாவற்றிலும் நீங்கள் தடையாக இருக்குது. ஆனால் நீங்கள் விசுவாச கண்களோடு இந்த மலையை பார்த்து பேச வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்கிற. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-3, எபிரேயர் 16 முழுவதுமே வேதத்தை நீங்கள் தியானம் செய்யும் பொழுது செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 வரைக்கும், என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்தில் காத்துக்கொள்ளு என்று சொல்கிறார். இதைத்தான் நீங்கள் செய்யணும். மலையை பார்த்து பேசணும். மலை போல பிரச்சனை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தள்ளுண்டு போ என்று கடிந்து நீங்கள் செபிக்கும் போது, சகரியா 4ஆம் அதிகாரம் 7-9 போல ஆளுகை செய்யும் விசுவாசம் இயேசுவின் நாமத்தில் தடைகள் நீங்கி போகுது. மலையை பார்த்து பேசு. இன்றைக்கு பிரச்சனைகள் முழுவதும் மலையை போல நிற்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மலையை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கிறீங்க, போ போ போன்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனுடைய வார்த்தையை பிடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மலையை தள்ளிண்டு போ என்று சொல்லும்போது அது உங்களை விட்டு விலகி போவதை நீங்கள் சொந்த கண்களால் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமாய் நீர் சொன்னீரப்பா, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் கொடுத்து எல்லா வார்த்தையின்படியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே இந்த விசுவாசத்தில் ஆண்டவரே பலனடைந்து அவர்கள் எல்லா காரியத்தில் அவிசுவாசத்தை அகற்றி போட்டு ஆபிரகாமை போல நம்புகிறதுக்கு ஏதுமில்ல நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அதே போல் ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். அதில் மாத்திரமல்ல, அதிகாரமுள்ள விசுவாசம் கற்றுக் கொடுத்தீங்க, ஆளுகை செய்யும் விசுவாசம் கற்றுக் கொடுத்தீங்க. அதன்படியே நாங்களும் ஆண்டவரே வியாதியும் வேரோடு பிடுங்கி எரியும்படியா இயேசு கிறிஸ்துவை நாமத்தால் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறது. கேன்சர் வியாதியா இருக்கலாம், சக்கரை வியாதியா இருக்கலாம், ஆண்டவரே இருதய கோளாறா இருக்கலாம், அல்லது சிறுநீரக இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியா இருந்து நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போ என்று அவனை கடிந்து கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி அவர்களை சுகப்படுத்தி வேதனை நீங்கி சுகமாயிரு என்றும் சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்படி அவனை குணமாக்கி பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி ஜெயம் எடுக்கிறேன். கர்த்தரை அப்படியே செய்ததற்காய் ஸ்தோத்திரம். லிஷி லி பாகலதுனி சந்துரி லி பஹரிதுரி கந்துரி கபா லி பீனி ஹம்பிரே கரபா லி ஹொந்தூர் செல்வராணி செல்வராணி. ஓ, இந்த சக்கர வியாதினால் மிகுந்த பாரம் அடைந்து ஒன்றுமே சாப்பிட முடியாமல் பலனற்று போறேன் என்று புலம்புகிறாய். உடம்பெல்லாம் எல்லா எலும்புகளுக்குள்ளாய் நரம்புக்குள்ள வலிக்கிறது என்று புலம்புகிறவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த வியாதியின் வேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கடிந்து கொள்கிறேன். பலவீனத்தினாவே நம்மளுடைய சரத்தோடு புறப்பட்டு போ, இனிமேல் தொடாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கட்டளை கொடுக்கும். மார்க் 9:25 கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவீராக. எதிர்மறையான சூழ்நிலையில் ஆண்டவரே விசுவாசித்து இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அதிசயங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். லிஷிலி பௌனி கதூரி மல்லிகா, கர்த்தர் உனக்கு நிச்சயமாகவே அதிசயம் செய்வேன் என்று சொன்னது போலவே குழந்தை செல்வத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் விசுவாசி. லிஷி கபீதுரி கபாலா. நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காணப்படுவார். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.